நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்லலாம். லூக்கா 7ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை நாம் வாசிக்கலாம். ஆமேன், ஹல்லேலூயா. ஸோ இந்த வேத பகுதி நாம் அனைவரும் நன்கு அறிந்த வேத பகுதி. மிக சுருக்கமாக நாம் இதை இந்த காலை வேளையிலே தியானிக்கலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வேதத்திலே ஆச்சரியப்பட்டதாக, இல்லையா? ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா he was amazed அப்படின்னு இருக்கும். எப்படி? he was amazed. நம்ம என்ன ஒரு சில காரியங்களை ரொம்ப எக்ஸலண்ட்டாக, மார்வலஸாக, இல்லையா, அப்படி பார்த்தோன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? அமேசிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம், இல்லையா? ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம், இல்லையா? அதுபோல் வேதத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆச்சரியப்பட்டார், அமேஸ்மெண்ட், இல்லையா? ஒரு அமேஸ்டு அப்படின்னு சொல்லும்போது 2 காரியம். ஆண்டவர் ஏதாவது ஆச்சரியப்பட முடியுமா? இயேசு கிறிஸ்து அவர் எல்லாவற்றையும் அறிந்தவராக இருக்கிறார் என்று நாம் என்ன பண்ணுறோம்? வேதத்தில் வாசிக்கிறோம். ஆனாலும் சில காரியங்கள் அவரை ஆச்சரியப்பட வைத்தது என்று பார்க்கிறோம். ஆனால் நிறைய காரியங்கள் கிடையாது. 2 இடத்துல தான் வேதத்தில் 2 இடத்துல தான் ஆண்டவர் ஆச்சரியப்பட்டார். அந்த 2 விஷயம் என்ன தெரியுங்களா? ஒன்று, இந்த 100க்கு அதிபதியுடைய விசுவாசத்தை கண்டு ஆச்சரியப்பட்டார். மார்க் 6:6 வாசித்தீங்கன்னா அவர்களுடைய அவிசுவாசத்தை கண்டு ஆச்சரியப்பட்டார். ஜனங்களுடைய அவிசுவாசத்தை கண்டு இயேசு ஆச்சரியப்பட்டாராம். இவ்வளோ அவிசுவாசமாக இருக்கிறாங்களா இந்த ஜனங்க அப்படின்னு சொல்லி, அது அவருக்கு ஒரு பெரிய ஆச்சரியமாகவே இருந்தது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறோம்? வாசிக்கிறோம். ஆகவே அவரை ஆச்சரியப்படுத்துகிற 2 விஷயம் என்னது? ஒன்று, அதிக விசுவாசம். ஒரு மனிதனுக்குள்ள அதிக விசுவாசம் இருக்குது. அதை பார்த்து இயேசு என்ன பண்ணுறாரு? ஆச்சரியப்படுகிறாரு. இன்னொரு இடத்துல ஒரு கூட்ட ஜனங்கள், தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிறவர்கள், யூதர்கள், தங்களை தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லிக்கொள்கிறவங்க, அவங்களுக்குள்ள விசுவாசமே இல்லை, கொஞ்சம் கூட அவங்களுக்குள்ள விசுவாசம் இல்லை அப்படின்னு பார்க்கும்போது ஆண்டவர் ஆச்சரியப்படுறார். சரி, இப்போ ஆண்டவர் நம்மளை பார்த்து எப்படி ஆச்சரியப்படுவார்? இந்த 2 விதத்தில் நம்முடைய விசுவாசம், அதிகப்படியான நம்முடைய விசுவாசத்தை பார்த்து ஆண்டவர் நம்மளை பார்த்து ஆச்சரியப்பட போகிறாரா? இல்லை நமக்குள்ள விசுவாசமே இல்லாத ஒரு நிலையை பார்த்து ஆண்டவர் ஆச்சரியப்பட போகிறாரா? ஆமேன். கர்த்தர் நல்லவர். நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்குதுங்கிறத நம்ம என்ன பண்ணணும்? கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. சரி, ஆண்டவர் இங்கே கப்பர்நகூமுக்குள்ளே என்ன பண்ணுறாரு? வருகிறார். அங்கே வரும்போது 100க்கு அதிபதியாகிய ஒருவனுக்கு பிரியமான வேலைக்காரன் வியாதிப்பட்டு மரண அவஸ்தையாய் இருந்தான். இவன் யாருங்க? 100க்கு அதிபதி, இல்லையா? சில நேரத்தில் வேதத்தில் சில சிறப்பான கேரக்டர்ஸ் இருக்கும், ஆனால் அவங்களுடைய பேர் என்ன பண்ணாது? இருக்காது. சில நேரத்தில் அந்த சிறப்பான கேரக்டர் பார்த்திங்கன்னா ரொம்ப சைலண்ட்டாக இருக்கும். அந்த கேரக்டரை நம்ம லைட்டாக கிராஸ் பண்ணி அப்படியே என்ன பண்ணிவிடுவோம்? நம்ம அப்படியே போயிடும், இல்லையா? இந்த 100க்கு அதிபதிங்கிற இந்த கேரக்டர் பார்த்திங்கன்னா பேர் குறிப்பிடப்படவில்லை. ஆனால் நாம் எல்லாரும் உற்று பார்க்க வேண்டிய ஒரு கேரக்டர் தான் இந்த 100க்கு அதிபதி, இல்லையா? அந்த 100க்கு அதிபதி பொதுவாக ரோம போர் சேவகர்கள் அல்லது இந்த 100க்கு அதிபதி ரோம அதிகாரிகள், இவங்க எல்லாருமே எப்படிப்பட்டவங்களாக இருப்பாங்க அப்படின்னு சொன்னால், ஒரு கடின இதயமுடையவங்களாக இருப்பாங்க. அவங்கக்கிட்ட நம்ம ரொம்ப இறக்கத்தெல்லாம் என்ன பண்ண முடியாது? எதிர்பார்க்க முடியாது. அதுவும் யூதர்களுக்கு, அந்த காலத்தில் இந்த யூதர்களுக்கு இந்த ரோம போர் வீரர்கள்னாலே என்ன உண்டாகும்? பயங்கர அவங்க மேலே ஒரு பகை உணர்வு. ஏன்னா இவங்க தான் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க? இப்போ அடிமைப்படுத்தி ஆளுகை செய்து கொண்டு இருக்கிறாங்க. இவங்கக்கிட்ட இந்த கட்டாயமாக வரி என்ன பண்ணிகிட்டு இருக்கிறாங்க? வரி வசூலித்து கொண்டு இருக்கிறாங்க, கொடுமைப்படுத்தி கொண்டு இருக்கிறாங்க, துன்புறுத்தி கொண்டு இருக்கிறாங்க, இல்லையா? இப்படிப்பட்ட காரியங்களை இந்த ரோம போர் சேவகர்கள் செய்து கொண்டிருக்கிறாங்க. இவங்களுக்கெல்லாம் மேலே இருக்கிற தலைவர் யார்? 100க்கு அதிபதி. ஆகவே எப்போவுமே இந்த யூதர்களுக்கு ரோம போர் சேவகர்களை பார்த்தா அந்தளவுக்கு என்ன பண்ண மாட்டாங்க? அவங்கள விரும்ப மாட்டாங்க, இல்லையா? அவங்ககிட்ட அவங்க சொல்லுது என்னது? இந்த ரோம போர் வீரர்கள் என்றாலே அவர்கள் யார்? கடவுள் பயம் அற்றவர்கள். ரோம போர் வீரர்களுக்கு கடவுள் பயம் கிடையாதா? ஏன் பாஸ்டர், அவங்களுக்கும் நிறைய கடவுள்கள்லாம் இருக்குது. ரோமர்களுக்கு என்று சில கடவுள்கள் இருக்குதா இல்லையா? ஆனால்
ரோமர்களுக்கு ஏன் கடவுள் பயம் இல்லை அப்படின்னு சொன்னேன்னா, அவங்க யெகோவா தேவனை வணங்குகிறவர்கள் அல்ல. அதே நேரத்தில் ரோமர்களை பொறுத்த வரைக்கும், குறிப்பாக ரோம போர் வீரர்களை பொறுத்த வரைக்கும், அவங்களுக்கு யார் தான் கடவுள்? அவங்களுக்கு சீசர் தான் கடவுள் இல்லையா? அகஸ்டஸ் சீசர் வந்தால் அவர் தான் கடவுள். அதுக்கப்புறம் ஆன்டியோகஸ் எபிஃபனஸ் வந்தால் அவர் தான் கடவுள். ஜூலியஸ் சீசர் வந்தால் அவர் தான் கடவுள். ரோம சக்கரவர்த்திகளையே அவங்க என்ன பண்ணாங்க? கடவுளாக வணங்கி கொண்டிருந்தார்கள். இது இயேசு கிறிஸ்துக்கு முன்பும், இயேசு கிறிஸ்துவின் காலத்திலும், இயேசு கிறிஸ்துவுக்கு பின்பும் இந்த எல்லா ரோம சக்கரவர்த்திகளுமே தங்களை ஜனங்கள் கடவுளாக என்ன பண்ணணும்? வணங்க வேண்டும் என்று அங்கங்கே என்ன பண்ணியிருப்பாங்க? அந்த ரோம சக்கரவர்த்தியுடைய ஒரு உருவத்தை வச்சு அதுக்கு கீழே ஒரு நெருப்பை வச்சுருப்பாங்க. போகிற வர ஜனங்கள்லாம் அதில் சாம்பிராணி என்ன பண்ணணும்? போட்டு ரோம சக்கரவர்த்தி வாழ்க, அவர் தான் கடவுள், அவர் வாழ்கன்னு என்ன பண்ணணும்? தூபம் போடணும், சாம்பிராணியை போடணும். போட்டாங்கன்னா அவங்க என்ன பண்ணலாம்? உயிரோடு இருக்கலாம் இல்லையா? இப்படி தான் அன்றைக்கு இருந்த ரோம சக்கரவர்த்திகள் தங்களை தெய்வமாக கொண்டு வந்தாங்க. ரோம போர் வீரர்களும் சேவர்களும் அவரை தான் என்ன பண்ணுவாங்க? சீசர் தான் கடவுள் அப்படின்னு என்ன பண்ணிருப்பாங்க? சொல்லி கொண்டிருப்பாங்க. இதே போல் ஒரு காலகட்டம் தான் இப்போ இனியும் வரப்போகுது. அந்தி கிறிஸ்துவின் ஆட்சியிலும் பின்னாடி அங்கங்கே தெருக்கு தெரு, சந்துக்கு சந்து அந்தி கிறிஸ்துவை வணங்கக்கூடிய, வணங்க வேண்டிய ஒரு கட்டாயமான சூழ்நிலை வரும் என்று வேதம் சொல்லுது. ரைட். அப்படிப்பட்ட ஒரு காலத்தில் யூதர்களுக்கு எப்போதுமே இந்த ரோம போர் சேவர்களும் ரோம வீரர்களும் 160 இவங்களெல்லாம் பார்த்தாலே அவங்களுக்கு எப்படி இருக்கும்? பிடிக்காது. அவங்கள பார்த்தாலே ஒரு கோபம் வரும். ஏன்னா இவங்க ஈவே இருக்கமே இல்லாமல் என்ன பண்ணுறவங்க? கொலை செய்கிறவங்க இல்லையா? அவங்களாம் வெட்டலாம் யோசிக்கவே மாட்டான். இவங்களெல்லாம் ஒரு மனுஷனை நினைக்க மாட்டான். டக்கு டக்கு என்ன பண்ணுறாங்க? போட்டு தாக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க இல்லையா? மக்களை துன்பப்படுத்துகிறவர்கள், வேதனைப்படுத்துகிறவர்கள் அப்படின்னு சொல்லி அவங்க மேலே ஒரு பெரிய ஒரு கசப்பு இருந்தது. அது மாத்திரமல்ல, ஜனங்களிடத்துலேருந்து கொள்ளையடிக்கிறவர்கள், பணத்தை என்ன பண்ணுறவங்க? ஆமாம், வரின்ற பேர்லேயும் இன்னும் பரிதானம் இல்லையா? அவங்ககிட்ட என்ன பண்ணுது? பரிதானம் கேட்டு வாங்குது. அதுக்குன்னு சும்மானா அவங்க மேலே பொய்யான குற்றச்சாட்டு சொல்லி காசுகளை பறிப்பது. இப்படிப்பட்ட ஒரு பார்வை தான் யூதர்களுக்கு என்ன பண்ணுது? ரோமர்கள் மேலே இருக்குது. ரோமனுடைய பார்வையிலேருந்து பார்த்தா, ஒரு ரோம நூற்றுக்கு அதிபதியினுடைய பார்வையிலேருந்து பார்த்தா, அவன் யூதர்களை எப்படி பார்ப்பான்? இவங்கெல்லாம் யார்? நமக்கு கீழே அடிமையாக இருக்கிறவங்க. இவங்களெல்லாம் நம்ம என்ன பண்ணுது? இவங்களெல்லாம் நம்ம பெரிய பொருட்டாகவே மதிப்பதில்லை. அல்லது அவங்கள இவங்க என்ன பண்ணது கிடையாது. யூதர்கள் ரோமர்களை மதிப்பதில்லை, அவங்க கூட சேர மாட்டாங்க. ரோமர்கள் யூதர்களை பெருசாக என்ன பண்ணது கிடையாது, பொறுப்பெடுத்துக்கிறதே கிடையாது. இவங்கெல்லாம் யார் தான் கடைசியில்? எங்களுக்கு கீழே எங்கள் ஆட்சியில் அடிமைகளாக இருக்கிறவங்க தான் நீங்கள் இல்லையா? அப்படிங்கிற ஒரு பார்வையில் அவங்க பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். இப்பொழுது நம்ம இந்த சம்பவத்துக்கு வருவோம் இல்லையா? இங்கே என்ன நடக்கிறது? அங்கே 100க்கு அதிபதியாகிய ஒருவனுக்கு பிரியமான வேலைக்காரன் வியாதிப்பட்டு மரண அவஸ்தையாய் இருந்தான். நாம் பார்த்த இந்த ரோம போர் வீரன் அல்லது ரோம ஒரு அதிகாரி என்று சொன்னாலே அவன் எப்படிப்பட்டவனாக இருப்பான்னு இவங்களுக்குள்ள ஒரு விதமான யூகம் இருக்கும். நமக்கும் சில பேர் பார்த்தோன்னே நம்ம என்ன பண்ணிவிடுவோம்? யூகிச்சிடுவோம் இல்லையா? இந்த புள்ளைங்க அப்படின்னு சொல்லுவாங்க, புள்ளிங்கோ, சரி, அந்த ஸ்லாங்லேயே சொன்னால் தான் கரெக்டாக இருக்கும், புள்ளிங்கோ இல்லையா? இந்த புள்ளிங்களை பார்த்தாலே என்ன இருக்கும்? சில பேருக்கு ஒரு விதமான பயம் இருக்கும் இல்லை? அவங்களுடைய ட்ரெஸ்ஸிங்கு, அவங்களுடைய பேச்சு, அவங்களுடைய ஏர் கலரிங்கு, அவங்களுடைய பிஹேவியரு, ஸ்லாங்கு, இதெல்லாம் பார்த்தாலே கொஞ்சம் அப்படியே பயமாக இருக்கும். போன வாரம் நாங்கள் அப்படியே பேசிகிட்டு இருந்தோம். நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது இப்போ ரிச்சர்டில் பேசணும்னு சொன்னாங்க இல்லையா? எத்தனையோ முறை நான் வண்டி பெட்ரோல் இல்லாமல் நின்ன போதெல்லாம் நல்லா டீசெண்டாக இருக்கிறவங்களாம் பார்த்துட்டு என்ன பண்ணினே இருப்பான்? அவன் பாட்டுன்னு போயினே இருப்பான் இல்லையா? மற்றவங்கெல்லாம் கூட என்ன பண்ணுவாங்க? ஆனால் இப்படி இருக்கிற பசங்க வந்து சில நேரத்தில், என்ன பிரதர் வண்டி நின்று போச்சா, ஏதாவது ஹெல்ப் வேணுமா, நான் வண்டியை டோ பண்ண வரட்டுமா, பெட்ரோல் வாங்கி வந்து கொடுக்கட்டுமா, எதனா செய்யட்டுமா? அப்போ பார்க்கும்போது அட பாவீங்களா, அவனோட இவனே எவ்வளோ நல்லவனாக இருக்கிறானே. மற்றவெல்லாம் பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு போகிறான். ஆனால் நம்ம யாரை பார்த்து பயப்படுறோமோ, யார் மோசமானவன் கெட்டவானவன் நம்ம ரொம்ப நினைக்கிறோமோ, சில நேரத்தில் அவனே கொஞ்சம் இறக்கப்பட்டு வந்து என்ன பண்ணுறான். அதுக்காக எல்லாருமே நல்லவங்கன்னு நான் சொல்ல வரல, ஆனால் நல்லவங்களும் இருக்கிறாங்க. இங்கே நம்ம பார்க்குற இந்த 100க்கு அதிபதியும் கூட
கொஞ்சம் எக்ஸப்ஷனான ஒரு ஆள். மற்ற ரோம போர் வீரர்களைப் போல இவன் கிடையாது. மற்ற நூற்றுக்கு அதிபதிகளைப் போல இவன் கிடையாது. இவன் வித்தியாசமானவன். இந்த நூற்றுக்கு அதிபதி விசேஷமானவன், இவன் வித்தியாசமானவன். அதனால தான் அவனை சிறப்பாக நம்ம பார்க்குறோம் இல்லையா? சில நேரம் நம்ம வெளியில் பார்த்து ஜட்ஜ் பண்ணுறோம் இல்லையா? அதுக்காக சொன்னேன், வெளியில் பார்த்து நம்ம யாரையும் ஜட்ஜ் பண்ண முடியாது. இவங்கனாலே இப்படி தான் இருப்பாங்க. சில பேருக்குள்ள அந்த மாதிரி எண்ணங்கள் இருக்கும் இல்லையா? இருக்குதா இல்லையா? சில பேருக்கு நான் சரி அதை சொல்ல விரும்பலை. சில மொழி பேசுகிறவங்கள பார்த்தாலே இவங்க இப்படி தான் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. சில ஜாதியை சொல்லி இவங்க இப்படி தான் இருப்பாங்கன்னுவாங்க. சில ஊர்க்காரங்களை சொல்லி இவங்க இப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாமே என்ன பண்ணுது, ஒவ்வொருத்தருக்குள்ளே இருக்கிற அவங்களுக்குள்ளாகவே இருக்கிற எண்ணம். ஆனால் எல்லாரும் அப்படி தான் இருப்பாங்கன்னு கிடையவே கிடையாது. இந்த நூற்றுக்கு அதிபதி அப்படிப்பட்டவன் அல்ல. அவன் இரக்கம் இல்லாதவன் அல்ல. பொதுவாக எல்லா போர் சேவகர்கள் மாதிரியும் எல்லா நூற்றுக்கு அதிபதி மாதிரியும் இரக்கமே இல்லாமல் ஒரு கடின இதயமுடைய ஒரு கொடூரமான ஒரு மனிதன் இவன் அல்ல. இவன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான் அப்படின்னு சொன்னால், தன்னுடைய பிரியமான வேலைக்காரன் வியாதிப்பட்டு மரண அவஸ்தையாக இருந்தான். இந்த வேலைக்காரன் அவனுக்கு எப்படிப்பட்டவனாக இருக்கிறானா? பிரியமானவனாக இருக்கிறான். ஒரு வேலைக்காரன் மேலே யாராவது அவ்வளோ பிரியமாக இருப்பாங்களா? இப்போ விட்டுருங்க, நம்ம 2020 இருக்கிறோம். இப்போ வேலைக்காரங்களாம் நமக்கு சரி சமமாக வந்து சேரில் உட்காந்து கால் மேலே கால் போட்டு டீ குடிச்சு என்னம்மா எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு கேட்குற அளவுக்கு என்ன பண்ணிட்டாங்க, இப்போ அட்வான்ஸ் ஆகிட்டாங்க. நான் கேட்குறது 2000 வருஷத்துக்கு முன்னாடி, 2000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த இந்த வேலைக்காரன் மேலே அந்த நூற்றுக்கு அதிபதி எப்படிப்பட்டவனாக இருக்கிறான்? பிரியமாக இருக்கிறான். ஏன்னா நூற்றுக்கு அதிபதிக்கு பிரியமான வந்த வேலைக்காரன் வியாதிப்பட்டான் என்று நாம் வாசிக்கிறோம். அதிலும் குறிப்பாக அங்கே அந்த வேலைக்காரன் என்கிற வார்த்தையை நீங்கள் பார்த்தீங்கன்னா, கிரேக்கத்தில் டூலோஸ் என்ற வார்த்தை அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு இன்னொரு ஆழமான அர்த்தம் என்னென்னா, வெறும் சர்வெண்ட் மட்டும் கிடையாது, ஸ்லேவ் அல்லது பாண்ட்மேன், கொத்தடிமை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸ்லேவ் ஒரு அடிமை வேலைக்காரன் என்று கூட நம்ம என்ன பண்ணலாம், எடுத்துக்கொள்ளலாம். அப்படிப்பட்ட நிலையில் இருக்கிற ஒரு சாதாரண ஒரு வேலைக்காரன் இந்த நூற்றுக்கு அதிபதிக்கு அவன் எப்படிப்பட்டவனா? பிரியமானவன். ஆமென். பிரியமானவன், தன்னுடைய வேலைக்காரனையும் நேசிக்கக்கூடிய, அவனையும் அன்பு செலுத்தக்கூடிய, அவனுக்கும் இல்லையா அவனுடைய வலியையும் உணரக்கூடிய ஒரு மனிதனாய் இந்த நூற்றுக்கு அதிபதி இருந்தான் என்பது தான் இங்கே பொருள். பொதுவாக மனதுருக்கம் என்ற வார்த்தையை நம்ம வேதத்தில் வாசிப்போம். இயேசு மனதுருகினார் அப்படின்னு இருக்கும். இதே லூக்கா 7ஆம் அதிகாரத்தில் நீங்கள் இதனுடைய அடுத்த பகுதிக்கு வந்தீங்கன்னா, இயேசு நாயனூர் விதவையை என்ன பண்ணுவார், பார்க்கும்போது மனதுருகுவார் இல்லையா? மனதுருகி என்ன பண்ணுறாரு, அங்கே போய் ஒரு அற்புதத்தை செய்வார். ஆக்சுவலாக இந்த மனதுருக்கம் என்கிற வார்த்தையினுடைய பொருள், மனதுருக்கம் என்கிற வார்த்தையுடைய பொருள் என்ன என்று சொன்னால், உன்னுடைய வேதனை என்னுடைய வலி, உன்னுடைய வேதனை என்னுடைய வலி. வேதனை உனக்கு, வலி எனக்கு. அந்த வேதனையை பார்க்கும்போது என் மனசுக்குள்ள ஒரு வலி ஏற்படுது, எனக்குள்ள ஒரு வலி ஏற்படுது உன்னுடைய வேதனையை பார்க்கும்போது அப்படின்னு சொல்கிறேன் இல்லையா? இதுக்கு பேர் தான் மனதுருக்கம். அந்த வேதனையை பார்த்துட்டு அச்சோ பாவம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறதுக்கு பேர் என்ன கிடையாது, மனதுருக்கம் கிடையாது. மனதுருக்கம் என்பது ஒருத்தவங்க கஷ்டப்படுறாங்க, கண்ணீர் வடிக்கிறாங்க, அதை பார்க்கும்போது நம்ம மனசுக்குள்ளே ஒரு வலி என்ன பண்ணணும், ஏற்படும். அது பேர் தான் மனதுருக்கம். அப்போது இந்த நூற்றுக்கு அதிபதி இருக்கான் பாருங்களா, இவனுக்குள்ள ஒரு மனதுருக்கம் இருக்கிறது. இவனுக்குள்ளே என்ன இருக்குது, ஒரு மனதுருக்கம் இருக்குது. அந்த மனதுருக்கம் இருக்கிறதுனால தான் தன்னுடைய வீட்டில் இருக்கிற அந்த வேலைக்காரனுடைய வலியும் வேதனையும் அவனுக்குள்ள அவன் மரண அவஸ்தைப்படுகிறான். அந்த வேலைக்காரன் என்ன பண்ணுறான், மரண அவஸ்தையாக இருக்கிறான். அப்போது அந்த வேலைக்காரன் அவன் வலியில் துடிக்கிறது, அவன் கத்துறது, அவன் கதறது, அது இந்த நூற்றுக்கு அதிபதிக்கு எப்படி இருக்குது, மிகுந்த வலியாக இருக்குது, மிகுந்த வேதனையாக இருக்குது. அதை அவனால் பார்க்க முடியல. ஆகவே அவன் என்ன பண்ணுறான், இயேசுவை தேடி வருகிறான்.
இல்லையா? முதல்ல நம்ம பார்க்கறது என்ன? அந்த நூற்றுக்கு அதிபதி ஒரு மனதுருக்கம் உடையவன், மற்றவருடைய வலியையும் வேதனையையும் உணரக்கூடியவனாய் அவன் இருந்தான். நிறைய பேருக்கு அது இருக்கவே இருக்காது. யாராவது கத்தின்னு இருக்கிறாங்க, வழியில் துடிச்சுன்னு இருந்தால் சில பேர் அவங்கள திட்டின்னு இருப்பாங்க. இது பார், எப்போ பார்த்தாலும் ஓயாமல் கத்தின்னு நிமிஷம் செத்து தொலைய மாட்டேங்குது, எப்போ பார்த்தாலும் என்ன பண்ணுக்குது, காலையிலேருந்து ஓன்னு கத்தினுக்குது, எப்போ தான் சாவமோ தெரில. சில பேர் அப்படி எரிஞ்சு விழுறவங்க இருக்கிறாங்க. ஆனால் ஒரு சிலருக்குள்ளே தான் அந்த மனதுருக்கம் இருக்கும், இல்லையா? ஒரு மனதுருக்கம் இருக்கும். யாரோ ஒருத்தவங்க வழியில் துடிக்கிறாங்க. ஒரு முறை கிருஷ்ணா சிஸ்டம் வீட்டு போனதை கூட சொல்லியிருந்தாங்க. பக்கத்து வீட்டில் ஒரு கேன்சர் பேஷண்ட்டு, ஒரு பையன், அவன் அங்கே வீட்டில் அழுவுறது கத்துறது இங்கே வரைக்கும் என்ன பண்ணுது, கேட்குது. அது எனக்கு மிகுந்த மன வருத்தமாக இருக்குது, வேதனையாக இருக்குது, துக்கமாக இருக்குது, இல்லையா? அவங்களுக்குள்ள அப்படிப்பட்ட வலி இருக்கும், சாதாரண வலி கிடையாது. அப்படிப்பட்ட மனதுருக்கம் உடையவனாய் இந்த நூற்றுக்கு அதிபதி இருந்தான். அது மாத்திரமல்ல, அந்த நூற்றுக்கு அதிபதி எப்படிப்பட்டவனாக இருந்தான் அப்படின்னு சொன்னால், நம்ம பார்க்கறது போல அவன் கடவுள் பயம் இல்லாதவன் கிடையாது, இல்லையா? கடவுள் பயம் இல்லாமல் சீசர் தான் எனக்கு கடவுள் அப்படின்னு சொல்கிற ஒரு மனிதன் கிடையாது. அவனுக்குள்ளே என்ன இருந்தது? கடவுள் பயம் இருந்தது. ஆகவே தான் அவன் என்ன செய்கிறான் அப்படின்னு பாருங்க. 5வது வசனத்தை வாசிங்க. நமக்கு ஒரு ஜப ஆலயத்தையும் என்ன பண்ணான்? அவன் கட்டி கொடுத்தான். அது மாத்திரமல்ல, அவனுக்குள்ள கடவுள் நம்பிக்கை, தெய்வ பயம் அவனுக்குள்ளே இருந்தது. பொதுவாக ரோமர்களுடைய ரோம ஆட்சியாளர்கள் யூதாவில் வந்தப்போ, எருசலேமுக்கு வந்தப்போ நிறைய தேவாலயங்களை என்ன பண்ணாங்க? இடித்து போட்டாங்க. தேவாலயங்களை இடித்து போட்டாங்க, ஜபாலயங்களை இடித்தாங்க, பயங்கரமான கலாட்டெல்லாம் பண்ணாங்க. ஆனால் இந்த நூற்றுக்கு அதிபதி இந்த தேவாலயத்தை என்ன பண்ணியிருக்கிறான்? அவங்களுக்கு கட்டி கொடுத்துருக்குறான், இல்லையா? அவங்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளித்து அவங்களுடைய கடவுளை என்ன பண்ணுறான்? அவன் கனப்படுத்தும்படியாக ஒரு தேவாலயத்தை கட்டி கொடுத்தான். இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்பட்ட அவன் விசுவாசிக்கிறான். இவரால் என்ன பண்ண முடியும்? இவரால் குணமாக்க முடியும். ஏன்னா வசனம் அப்படி தான் சொல்லுது. 3வது வசனத்தை வாசிங்க. ரைட், இங்கே பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவை குறித்து அவன் கேள்விப்பட்ட போது, கேள்விப்படுறான், அவனுக்குள்ள ஒரு விசுவாசம் உண்டாகுது. ஆமென். கேள்விப்பட்ட அவனுக்குள்ள என்ன உண்டாகுது? விசுவாசம் உண்டாகுது. இன்றைக்கும் கூட நம்ம எத்தனையோ பேருக்கு போய் சொல்கிறோம், ஆண்டவர் அற்புதம் செய்வார், ஆண்டவர் நம்பி வாங்க, உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனையை கர்த்தர் மாற்றுவார், உங்களுக்கு விடுதலையை தருவார், உங்களுக்கு சுகத்தை தருவார், ஆண்டவர் அப்போ எவ்வளோ சொல்கிறோம். ஆனால் அவங்களுக்குள்ள என்ன வர்றதே கிடையாது? விசுவாசம் வர்றதே கிடையாது. ஆனால் இங்கே இந்த நூற்றுக்கு அதிபதி அவன் இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்பட்டான். கேள்விப்பட்டவனுக்குள்ளே ஒரு விசுவாசம் உண்டாகிறது, இல்லையா? உண்மையிலே கடவுள் பயம் உள்ளவங்களுக்கு மட்டும்தான் அந்த விசுவாசம் வரும். கடவுள் பயம் இல்லாதவனாக இருந்தால் அவன் என்ன கேள்விப்பட்டான்? அது ஏதாவது தந்திரமாக இருக்கும்பா, அது ஏதாவது இதுவாக இருக்கும்பா, அதுவாக இருக்கும்பா. ஏன்னா இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்களை கண்ணார கண்ட அநேக யூதர்கள் கூட என்ன பண்ணலை? இயேசுவை விசுவாசிக்கவில்லை. இந்த அற்புதம் எங்கே நடக்குது? கப்பர்நகூமில் நடக்குது. சரி, இந்த கப்பர்நகூமை குறித்து ஆண்டவர் இயேசு என்ன சொன்னார்? இந்த கப்பர்நகூமை குறித்து ஆண்டவர் ஒன்று சொன்னார். வான பரியந்தம் உயர்த்தப்பட்ட கப்பர்நகூமே, நீ பாதாள பரியந்தம் தாழ்த்தப்படுவாய் அப்படின்னு சொன்னார். ஏன் ஆண்டவர் அப்படி அவ்வளோ கோபமாக கப்பர்நகூமை பார்த்து சொன்னார்? எவ்வளோ அற்புதம் நான் உனக்குள்ளே செஞ்சேன், ஆனாலும் உங்களுக்குள்ளே என்ன இல்லை? விசுவாசம் இல்லையே. அப்போ அதே கப்பர்நகூமில் இயேசு எவ்வளோ பேருக்கு எவ்வளோ அற்புதத்தை செஞ்சாலும் அங்கே இருந்த யூதர்களுக்கு என்ன இல்லை? விசுவாசம் இல்லை. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், நீ வான பரியந்தம் உயர்த்தப்பட்டிருந்தாலும் நீ எங்கே தள்ளப்படுவ? பாதாள பரியந்தம் நீ தாழ்த்தப்படுவான்னு சொன்னார். ஆனால் அதே கப்பர்நகூமில் ஒரு ரோம நூற்றுக்கு அதிபதி இருக்கிறான். அவனுக்குள்ளே எப்படிப்பட்ட விசுவாசம் இருக்குது? இயேசு கிறிஸ்து அவர் வரக்கூட வேணாம், அவர் இருக்கிற இடத்துலேருந்து ஒரு வார்த்தை சொன்னால் கூட போதும், அற்புதம் நடக்கும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவனுக்குள்ள விசுவாசம் இருக்குது. சில நேரத்தில் பல வருஷமாக நான் பிறந்ததுலேருந்தே கிறிஸ்தவன், எங்கள் தாத்தா கிறிஸ்தவன், எங்கள் அப்பா கிறிஸ்தவன் சொல்கிறவனுக்குள்ளே கூட என்ன இருக்காது? விசுவாசம் இருக்கா? கர்த்தர் அதை செய்வார்னு நம்ப மாட்டான். 10 வருஷமாக 20 வருஷமாக வரவனுக்குள்ளே கூட சில நேரத்தில் விசுவாசம் இல்லாமல்
தடுமாறின்னு தள்ளாடின்னு இருப்பாங்க. ஆனால் சில பேர் அப்போ தான் வந்திருப்பாங்க. ஆனால் எவ்வளோ விசுவாசத்தோடு வருவாங்க தெரியுங்களா? பயங்கர விசுவாசத்தோடு வருவாங்க. எப்படி அந்த இயேசு என்ன பண்ணுவார், அற்புதம் செய்வாருன்னு வருவாங்க. வந்த உடனே அவங்க அற்புதத்தை வாங்கிக்குவாங்க. இந்த சுற்றி இருக்கிறதுலாம் பார்த்தோன்னே ஒரே பொறாமையாக இருக்கும். இவ்வளோ வருஷமாக நம்ம இருந்தோம், இவ்வளோ வருஷமாக கேட்டால் நமக்கு அற்புதம் நடக்கலை. அவன் வந்தால் அவனுக்கு உடனே அற்புதம் நடந்துச்சு. அவனுக்குள்ளே இந்த விசுவாசம் உனக்குள்ளே இல்லை. ஆமென். யூதர்களுக்குள்ளே ஆபிரகாமின் சந்ததி என்று தங்களை சொல்லிக்கொண்ட அந்த யூதர்களுக்குள்ளே இல்லாத விசுவாசம் அங்கே யாருக்குள்ளே இருக்குது? அந்த 100க்கு அதிபதிக்குள்ளே இருக்குது. ஆண்டவர் அதை பார்த்து தான் ஆச்சரியப்பட்டார். யூதர்களுக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லையே. அப்போ ஆண்டவர் எதை தான் பார்க்குறாரு? நீ யார்? நீ பெரிய நான் ஆபிரகாமின் சந்ததி, நான் அந்த சந்ததி, இந்த சந்ததி, அதை பற்றி ஆண்டவர் கவலை இல்லை. உனக்குள்ளே விசுவாசம் இருக்குதா? உனக்குள்ளே விசுவாசம் இருக்குதா? அந்த விசுவாசத்தை கண்டு தான் ஆண்டவர் ஆச்சரியப்பட்டார். அந்த 100க்கு அதிபதியுடைய விசுவாசத்தை கண்டு ஆண்டவர் ஆச்சரியப்பட்டார். அந்த அவனுக்குள்ளே இந்த விசுவாசம் அமேசிங்கானது. இந்த விசுவாசம் எப்படி அவனுக்கு வந்துச்சு? அவன் என்ன கேள்விப்பட்டிருப்பான்? ஒரு சின்ன யூகம் தான் இல்லையா? அவன் கேள்விப்பட்டான் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இதே அற்புதத்தை நம்ம மத்தேயுல வாசித்தோம் அப்படின்னு சொன்னால், இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கெல்லாம் முடிச்சுட்டு 8ஆம் அதிகாரத்தில் மலையிலேருந்து இறங்கி வருவார். இறங்கி வரும்போது ஒரு குஷ்டரோகி ஒருவன் வந்து, ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும்னு கேட்பான். அந்த அற்புதத்தை செஞ்சுட்டு அடுத்தது வரும்பொழுது இவர் என்ன பண்ணுவார்? இவர் வந்து அந்த அற்புதத்துக்காக ஜெபிப்பார். மத்தேயுல வாசிக்கும் போது இது ஒரு 2வது அற்புதம் மாதிரி இருக்கும். ஆனால் லூக்காவை பொறுத்த வரைக்கும், இதே லூக்கா 4ஆம் அதிகாரத்துக்கு நம்ம போவோம்னு சொன்னால் அங்கே ஒரு காரியம் நடக்கிறது. லூக்கா 4:33 வாசிங்க. லூக்கா 4:33. ரைட். இந்த ஜப ஆலயம் இங்கே நடக்குது இல்லையா? எந்த ஜப ஆலயத்தில் இது நடந்தது? அதுக்கு மேலே இருக்கிற வசனம் வாசிங்கன்னா, கப்பர்நகும் ஜப ஆலயத்தில் தான் இது நடக்குது. இந்த கப்பர்நகும் ஜப ஆலயம் யார் கட்டி கொடுத்தது? இந்த 100க்கு அதிபதி கட்டி கொடுத்த அந்த ஜபாலயத்துக்கு தான் இயேசு போகிறாரு. 4ஆம் அதிகாரத்தில் அங்கே போகிறாரு. அங்கே பிசாசு பிடித்திருந்த ஒருவன் இருக்கிறான். அவன் கதறான், கத்துறான், நீர் யார் என்று தெரியும், நீ மெய்யான ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் என்று தெரியும், காலம் வரத்துக்கு முன்னாடி எங்களை வேதனைப்படுத்தவா வந்தீர் என்று என்ன பண்ணுறான், அலறான். அதுக்கப்புறம் அவன் விடுதலை அடைகிறான் இல்லையா? இது அந்த ஜபாலயத்தில் தான் நடக்குது. அப்போது இந்த செய்தி கண்டிப்பாக யாருக்கும் போயிருக்கும்? அந்த 100க்கு அதிபதிக்கும் கண்டிப்பாக அது தெரிந்திருக்க வாய்ப்பு இருக்குது. ஆகவே இதெல்லாம் கேள்விப்பட்டு, இந்த அற்புதம் மாத்திரம் அல்ல, இன்னும் ஆண்டு அங்கே அந்த ஜபாலயத்தில் இந்த ஒரு அற்புதத்தை தான் செஞ்சாருன்னு இருக்கார். அந்த ஜபாலயத்தில் ஆண்டு இன்னும் அநேக அற்புதங்கள் என்ன பண்ணியிருக்கலாம், செய்திருக்கலாம். அந்த 100க்கு அதிபதி கட்டி கொடுத்த அந்த தேவாலயத்தில் இயேசு அநேக அற்புதங்கள் என்ன பண்ணுறாரு, செய்திருக்கிறார். அந்த ஜபாலயத்துக்கு இயேசுவும் போய் வந்திருக்கிறார் ஊழியத்திற்கு. இப்போது யூதர்கள் வராங்க, ஐயா நீங்கள் அந்த மனிதனுக்கு என்ன பண்ணணும்? இந்த யூத மூப்பர்கள் வராங்க இல்லையா? இந்த மூப்பர்கள் என்பவர்கள் சாதாரண ஆட்கள் கிடையாது. இந்த கலிலேயாவை பொறுத்த வரைக்கும், மேலே கலிலேயா பகுதியை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கென்று தனி மூப்பர்கள் இருந்தாங்க. கீழே யூதேயாவுக்கு போயிட்டால் யூதேயாவுக்கு தனி மூப்பர்கள். அதாவது இந்த மூப்பர்கள் தான் ஜட்ஜஸ் மாதிரி அந்த காலத்தில், அவங்க தான் ஜட்ஜிங்க மாதிரி. கலிலேயாவுக்கென்று தனி மூப்பர்கள் இருந்தாங்க. அப்படிப்பட்ட அந்த மூப்பர்கள் இந்த 100க்கு அதிபதிக்காக என்ன பண்ணுறாங்க, இயேசுவில் வந்து பரிந்து பேசுகிறாங்க, வேண்டிக் கொள்கிறாங்க. நீங்கள் அந்த மனிதனுக்கு செய்வதற்கு அவன் பாத்திரம்தான், நீங்கள் என்ன பண்ணுங்கள், அவனுக்கு ஒரு அற்புதம் செய்யணும், அதாவது அவனுக்காக நீங்கள் வந்து என்ன பண்ணணும், ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொள்கிறார்கள் இல்லையா? ஆகவே இயேசுவும் அதை என்ன பண்ணுறாரு, ஏற்றுக்கொள்ளுகிறார். சரி, இந்த மனிதனை குறித்து பார்த்தோம். இவன் மனதுருக்கம் உடையவனாக இருந்தான், அவன் தெய்வ பக்தி உடையவனாக இருந்தான். முன்னாடியே பார்த்தோம், அந்த 100க்கு அதிபதிக்கெலாம் என்ன இருக்காது, இரக்கமே அவனுங்களுக்கு இருக்காது அப்படின்ல. அவன் இரக்கம் உள்ளவன், தயவு உள்ளவன். இந்த தயவுன்றோம் இல்லையா, நம்ம கூட சில ஜெபிக்கும், ஆண்டவரே உடைய தயவுன்னு சொல்லுவோம். தயவு என்றால் என்ன? நம்ம வாசிக்கலாம். நீதிமொழிகள் 19:22 வாசிங்க. நன்மை செய்ய மனுஷன் கொண்டிருக்கும் ஆசையே தயை. போதும் ஒருவனுக்கு நான் ஒரு நன்மை என்ன பண்ணணும், செய்யணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன் இல்லையா, அதுதான் தயவு. நான் உனக்கு ஒரு நன்மை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறேன், ஆசைப்படுறேன், முயற்சி பண்ணுறேன்ல, அதுதான் தயவு. சில நேரத்தில் அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா, அந்த பழைய ஆட்கள்லாம்
பெரிய மனிதர்களை சந்திக்க போவாங்க. போகும்போது உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்பாங்க. ஏதாவது பொருளுதவி வேணுமா அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்லுவாங்க, ஐயா எங்களுக்கு அதெல்லாம் வேணாம், காசு பணம்லாம் வேணாம், உங்கள் தயவு மட்டும் இருந்தால் போதும் அப்படின்னா. அப்படின்னா என்ன? உங்களுடைய நினைவுகள் எங்கள் மேலே நன்மைக்கு ஏதுவாக இருந்தால் அதுவே எங்களுக்கு போதும். உங்களுடைய நினைவுகள் எங்கள் மேலே நன்மைக்கு ஏதுவாக இருந்தால் அதுவே எங்களுக்கு போதும். உங்கள் காசு பணம்லாம் எங்களுக்கு தேவையில்லை, உங்கள் நினைவுகள் எங்கள் மேலே நன்மையாக இருக்கட்டும், அதுவே போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ கடவுள் நம்ம மேலே எப்போவுமே தயவு உள்ளவராக என்ன பண்ணுறாரு? இருக்கிறாரு. நாமும் மற்றவங்களுக்கு எப்படி உள்ளவங்க? தயவு உள்ளவங்களா இருக்கணும். வெறும் காசு பணம் கொடுக்கறது தான் கிடையாது. காசு கொடுக்கறது தயவு கிடையாது. தயவு என்பது மற்றவர்களுக்கு நாம் நன்மை செய்ய வேண்டும் என்று நினைப்பது, ஆசைப்படுவது, விரும்புவது, அதற்கான சில முயற்சிகளை எடுப்பது. இதுதான். அவங்க நல்லா இருக்கணும், அவங்க நல்லா இருக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யலாம், அவங்க ஆசீர்வாதமாக இருக்கிறதுக்கு அவங்க நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்கள்ல, முயற்சி பண்ணுறாங்கள்ல, இதுக்கு பேர் தான் தயவு காண்பிப்பது இல்லையா? அப்போ இந்த நூற்றுக்கு அதிபதி எப்படிப்பட்ட தயவு உள்ளவனாக இருக்கிறான்? மரண அவஸ்தையாக இருக்கிற அவன் சீக்கிரம் செத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு இல்லை, எப்படியாவது அவனை என்ன பண்ணணும்? அவனை பாதுகாக்கணும். எப்படியாவது அவன் திரும்ப சுகம் அடையணும், எப்படியாவது அவன் நல்லா ஆகணும் இல்லையா? அவன் மேலே கொண்டிருக்கிற அந்த தயவு, அவன் மேலே வச்சிருக்கிற அந்த வேலைக்காரன், பிரியமான வேலைக்காரன் மேலே இந்த நூற்றுக்கு அதிபதி ஒரு தயவை என்ன பண்ணுறான்? காண்பிக்கிறான். அன்புள்ளவன் அவன், மனதுருக்கமுடையவன், தயவுள்ளவன். நம்ம 1 கொரிந்தியர் 13:4 வாசிக்கும்போது அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புனா என்னது? நம்ம சில நேரத்தில் அன்புனா என்னென்னு நான் யோசிச்சுட்டே இருப்போம். அன்புனா என்ன? அன்பு என்பது நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புல என்ன இருக்குது? தயவு இருக்கு. மற்றவர்களுக்கு தயவு காட்டுறது அதுவும் அன்பிலே ஒரு பகுதி. அடுத்தவங்க நல்லா இருக்கணும், அவங்க ஆசீர்வாதமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா? அதுதான் அன்பில் ஒரு பகுதி, தயவு. அப்போது இந்த நூற்றுக்கு அதிபதிக்குள்ளே என்ன இருக்குது? தயவு, அன்பு, இரக்கம், மனதுருக்கம் இல்லையா, தெய்வ பயம் எல்லாமே இருக்குது. ஒரு யூனிக்கான மற்ற போர் சேவகர்களைப் போல அல்லாமல், மற்ற நூற்றுக்கு அதிபதிகளைப் போல இல்லாமல் இவன் வித்தியாசமானவன். இவன் கடவுளை விசுவாசிக்கிறவன், கடவுளை நம்புகிறவன், கடவுள் பயம் உள்ளவன் இல்லையா? தேவனுடைய பிள்ளைகளுக்கிட்ட ஒரு அதிகாரம் இருக்குது. இயேசு கிறிஸ்து அவரை ஒரு தேவ மனிதனா, மேசியாவாக பார்த்தானா நமக்கு தெரியாது, அது கர்த்தர் தான் அறிவார். ஆனால் அவர் ஒரு பெரிய தீர்க்கதரிசியாக, வல்லமை உள்ள ஒரு தேவ மனிதனாக பார்க்கிறான். அவர் சொன்னால் ஆகும். அவர்கிட்ட வல்லமை இருக்குது, அவர்கிட்ட அதிகாரம் இருக்குது. மரண அவஸ்தையாக இருக்கிற, மரணத்தோடு கூட போராடி கொண்டிருக்கிற என் வேலைக்காரனை அவரால் என்ன பண்ண முடியும்? சுஸ்தமாக்க முடியும், சுகமாக்க முடியும், அவரால் விடுதலையாக்க முடியும் என்று அவன் விசுவாசித்தான். ஆமேன். கர்த்தர் நல்லவர். ஆகவே அவன் ஸ்நேகமுள்ளவனாக இருந்தான் என்று பார்க்கிறோம். 7:2 வாசிக்கலாமா? லூக்கா 7:5 வாசிங்க. அவன் நம்முடைய ஜனத்தை எப்படிப்பட்டவனாகிறான்? நேசிக்கிறவனாக இருக்கிறான். பொதுவாக நான் முன்னாடியே சொன்னேன், இவங்க 2 பேருக்கு எப்படி இருக்கும்? முட்டிக்கிட்டு பகையோடு தான் இருப்பாங்க. யூதர்கள் அவங்கள பகைப்பாங்க, அவங்க இவங்களை என்ன பண்ணுவாங்க? பகைப்பாங்க. 2 பேரும் அப்படி முட்டின்னு தான் நிற்பாங்க அப்படின்னு சொல்லி நிறைய இடத்துல நம்ம பார்க்குறோம். ஆனால் இங்கே பார்க்கும்போது இந்த நூற்றுக்கு அதிபதி எப்படி இருக்கிறான்னா, அவங்கள சிநேகிக்கிறவனாய், நேசிக்கிறவனாய் அவன் இருந்தான். அவன் மற்றவர்களைப் போல அல்ல, இவன் ஒரு தனித்தன்மையானவனாய் இருந்தான். பரிதானம் வாங்கி செய்கிறவன் கிடையாது. ஒரு தேவாலயத்தை கட்டி கொடுத்தான் இல்லையா? ஆண்டவருக்காக ஒரு தேவாலயத்தை கட்டி கொடுத்தான். அவன் என்ன நூற்றுக்கு அதிபதி? எல்லாத்தையும் கொள்ளையடிச்சிருப்பான், அங்கங்கே லஞ்சம் வாங்கியிருப்பான், அங்கங்கே பரிதானம் வாங்கியிருப்பான். அதை வாங்கி அந்த காசில் என்ன பண்ணிகிட்டு இருப்பான்? ஒரு தேவாலயம் கட்டி கொடுத்துட்ருப்பான். அது ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் கர்த்தர் அப்படிப்பட்டவைகளை ஏற்றுக்கொள்ளுகிறவர் அல்ல. ஆமேன். அப்படிப்பட்ட லஞ்சம் வாங்கி கொள்ளை அடித்து மற்றவங்கள சுரண்டி எடுத்துன்னு வந்த பணத்தில் அவன் கட்டி கொடுத்துருந்தானா நிச்சயமாக ஆண்டவர் அதை என்ன பண்ணியிருக்க போதில்லை, அதை அங்கீகரித்திருக்க போதும் இல்லை, அதை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருக்கு அதை மறைச்சும் செய்யவும் முடியாது. ஏன்னா எதுவும் தேவனுக்கு மறைவானதுன்னு ஒன்றுமே
கிடையாது. அவர் பார்வைக்கு எல்லாம் வெளியரங்கமாக இருக்கிறது. அப்படின்னா அவன் பரிதானம் வாங்கி அதை செய்தவனாக இருந்திருக்க வாய்ப்பே இல்லை, முடியவே முடியாது. அவன் தன்னுடைய சொந்த பணத்தை செலவழித்து தான் என்ன பண்ணியிருக்கணும், அதை கட்டி கொடுத்துருக்கணும். ஆமேன். கர்த்தர் நல்லவர். லூக்கா 3:14 வாசிங்க. யோவான் ஸ்நானகனிடத்தில் போர் சேவகர்கள் வராங்க. இந்த போர் சேவகர்கள் வந்து ஞானஸ்நானம் எடுத்துக்கு முன்னாடி கேட்குறாங்க, அவன்கிட்ட நாங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ யோவான் ஸ்நானகன் இந்த போர் சேவகர்கள் இதுக்கு முன்னாடி என்னென்னலாம் செஞ்சுருந்தாங்கன்னு சொல்கிறாரு. வாசிங்க. ஒருவருக்கும் இடுக்கண் செய்யாமலும் பொய்யாய் குற்றம் சாட்டாமலும் உங்கள் சம்பளமே போதும் என்று இருங்கள். இல்லையா? அந்த காலத்தில் இந்த போலீஸ்காரங்களுக்கு போர் சேவகர்கள், அப்போ போர் சேவகர்கள், இப்போ யார் அவங்களாம்? போலீஸ்காரங்க. இந்த போலீஸ்காரங்களுக்கு யோவான் ஸ்நானன் என்ன சொல்கிறாரு, ஒருவருக்கும் என்ன பண்ணாதீங்க, இடுக்கண் செய்யாதீங்க. தேவையில்லாமல் அவங்கள என்ன பண்ணாதீங்க, போட்டு டார்ச்சர் பண்ணுறது, சும்மானா அவனை கூப்பிட்டு என்ன பண்ணுறது, அவனை கஷ்டப்படுத்துறது, இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. பொய்யாய் குற்றம் சாட்டாமலும், சும்மானா யார் மேலேயாவது பார்த்த உடனே அவனை என்ன பண்ணுறது, உன்னை பார்த்தா சந்தேகமாக இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறது போட்டு. ஆனால் இந்த போர் சேவர்களை குறித்து யோவான் ஸ்நானகன் சொல்கிறான், ஒருவருக்கும் என்ன பண்ணாதீங்க, இடுக்கண் செய்யாதீங்க, யாரையும் கஷ்டப்படுத்தாதீங்க, பொய்யாய் குற்றம் சாட்டாமலும் உங்கள் சம்பளமே போதும் என்று இருங்க. போதும், அது போதும். வர கொஞ்சம் சம்பளத்தில் ஒழுங்காக உண்மையாக என்ன பண்ணுங்க, இருங்க. தேவையில்லாமல் மக்களை என்ன பண்ணாதீங்க, சுரண்டாதீங்க. தவறான விதத்தில் அவங்ககிட்டருந்து வாங்காதீங்க. ஞானஸ்தானம் எடுக்க வரும்போது என்ன பண்ணணும், இதெல்லாம் சொல்லணும். இல்லையா? ஞானஸ்தானம் எடுக்க வரும்போது எல்லாருக்கும் என்ன பண்ணணும், இதெல்லாம் சொல்லணும். இப்படிலாம் என்ன பண்ணணும். ஏன்னா யோவான் ஸ்நானன் இதெல்லாம் சொல்லியிருக்கிறார். இது இவங்களுக்கு மட்டும்தான். இதுக்கு மேலே லிஸ்ட்டு போனீங்கன்னா மற்றவங்களுக்கெல்லாம் அவர் இன்னும் பல லிஸ்ட்டெல்லாம் சொல்லியிருக்கிறாரு. இதெல்லாம் சொல்லணும். இல்லையா? ஒன்றுமே சொல்லாமல் நேராக வந்தோடனே வாப்பா ஞானஸ்தானத்துக்கு நேராக கொண்டு போய் முக்கி என்ன பண்ணுறக்கூடாது, எடுத்துடக்கூடாது. எல்லாத்தையும் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லி இதெல்லாம் பண்ணி அதுக்கப்புறமா தான் என்ன பண்ணணும், ஞானஸ்தானம் கொடுக்கணும். சரி, ரைட். ஆகவே இப்படி தான் அன்றைக்கு இருந்த போர் சேவகர்களும் நூற்றுக்கு அதிபதிகளும் இருந்தாங்க. ஆனால் இந்த நூற்றுக்கு அதிபதி அப்படிப்பட்டவன் அல்ல. இந்த நூற்றுக்கு அதிபதி உண்மையிலே கடவுளுக்கு பயந்தவன், நேசிக்கக்கூடியவன், அன்பானவன், இரக்கமுள்ளவனாய் அவன் இருந்தான் என்று பார்க்கிறோம். நூற்றுக்கு அதிபதியில் 2 விசேஷமான முக்கியமான காரியங்கள் இருந்தது. 2 விஷயம் ரொம்ப எக்ஸலண்ட்டான விஷயம். ஒன்று அவனுடைய தாழ்மை. ஒரு நூற்றுக்கு அதிபதி, பெரிய செல்வந்தன், அவனுக்கு கீழே 100 பேர் என்ன பண்ணுறாங்க, இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் இயேசு கிறிஸ்து, அவர் கையில் ஒன்றும் காசெல்லாம் ஒன்றும் பெருசாக கிடையாது. அவருக்குன்னு சமூகத்தில் பார்த்தீங்கன்னா அவர் பெரிய அங்கீகாரமும் அவருக்கு கிடையாது. ஊழியத்தினுடைய ஆரம்பம் அதுதான், ஊழியத்தினுடைய ஆரம்ப பகுதி. இவர் சில சீஷர்களோடு என்ன பண்ணின்னுக்கிறாரு, 2-4 பேர் மீன் பிடிக்கிறவங்க, இன்னும் ஒரு சில வேலை செய்கிறவங்க, இவங்களோட என்ன பண்ணுகிறார், அங்கங்கே போய் ஜப ஆலயங்களில் ஊழியம் செஞ்சுன்னு இருக்கிறாரு. ஆனாலும் அவரை குறித்து கேள்விப்பட்ட இவன் என்ன சொல்கிறான், நீங்கள் என் வீட்டுக்குள்ளே வர்றதுக்கு கூட நான் என்ன கிடையாது, நான் தகுதி அற்றவன், நான் பாத்திரன் அல்ல. ஐயா, நீங்கள் என் வீட்டுக்குள்ளே கால் வைக்கிறதுக்கு நான் என்ன கிடையாது, நான் அதுக்கு வர்த்து கிடையாது. இது நம்ம அழகாக யோவான் ஸ்நானகன் சொன்ன அந்த வார்த்தையோடு நம்ம என்ன பண்ணலாம், கொஞ்சம் அதை லிங்க் பண்ணலாம். யோவான் ஸ்நானகன் சொன்னார் இல்லையா, அவருடைய பாதரட்சைகளின் வாரை அவிழ்க்கிறதுக்கு கூட எனக்கு என்ன கிடையாது. யோவான் ஸ்நானகனே வந்து அப்படி சொல்லிட்டாரு. ஆனால் இன்றைக்கி நிறைய பேர் போடுற ஆட்டம் இருக்குது பாருங்கள், இந்த கிருபையின் கூட்டம். இவங்க போடுற ஆட்டம் இருக்குது, ஐயோ நான் ஏசப்பா புள்ளன்னு சொல்லின்னு பயங்கர அட்ராசிட்டி, பயங்கர அமக்கலம் இல்லையா. ஆனால் யோவான் ஸ்நானகன் சொன்னார், நான் அவருடைய பாத ரட்சைகளின் வாரை நான் போய் குனிஞ்சு அவர் காலில் போட்டுனுக்கிற அந்த ஷூ லேஸை கழட்டுறதுக்கு கூட எனக்கு என்ன கிடையாது, எனக்கு தகுதி கிடையாது. கிட்ட போய் நிற்கிறதுக்கு கூட எனக்கு தகுதி கிடையாது. இத்தனைக்கும் மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்து கிட்ட யோவான் ஸ்நானன் சொல்கிறாரு, அவர் கிட்ட போய் நிற்கிறதுக்கு கூட எனக்கு என்ன கிடையாது, தகுதி இல்லை அப்படின்னு தன்னை தாழ்த்துறாரு. அதே போல் தான் இந்த நூற்றுக்கு அதிபதியை பார்க்குறோம். ஆண்டவரே, நீங்கள் என் வீட்டுக்குள்ளே வருவதற்கு நான் யார் கிடையாது, நான் பாத்திரன் அல்ல. நீங்கள் ஒரு வார்த்தை மாத்திரம் என்ன பண்ணுங்க
சொல்லுங்க, என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். இங்கே தான் ஆண்டவர் அமேசிங்காக என்ன பண்ணுறாரு, ஆச்சரியப்படுறாரு. நான் யூதர்களுக்குள்ளே கூட இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் பார்க்கவில்லையே. ஏன் அப்படின்னு சொன்னால், பொதுவாகவே யூதர்களுக்குள்ளே இருக்கிற நம்பிக்கை விசுவாசம் என்னன்னா தொடணும். யூதர்களுக்குள்ள நம்பிக்கை என்னது, ஒரு தேவ மனிதன் ஜெபிக்க வந்தால் ஒன்று தொடணும், இல்லைன்னா ஊதணும், அவங்க மூச்சு காத்தாவது படணும், இல்லை அவங்க வாயிலேருந்து தெரிக்கிற ஒரு எச்சையாவது என்ன பண்ணணும், அவங்க மேலே படணும். இது ஏதாவது பண்ணால் தான் அவங்களுக்கு அந்த நம்பிக்கை உண்டாகும். அப்போ தான் அவங்களுக்கு வந்து கடவுளுக்கு கிருபை கிடைச்ச மாதிரி. இந்த கத்தோலிக்கத்திலலாம் போனீங்கன்னா, நானும் போயிருக்கிறேன் 20 வயசு வரைக்கும். அங்கே என்ன நடக்கும் அப்படின்னா, ஃபாதர் இந்த தண்ணி மந்திரிச்சின்னு வருவார். தண்ணி ஒரு ஹோலி வாட்டர் பெரியதில் என்ன பண்ணுவார், பக்கெட்லேருந்து அந்த ஹோலி வாட்டர் எடுத்து போட்டுன்னு எல்லாருக்கும் தெளிச்சின்னு வருவார். இந்த பக்கத்துலேருந்து அந்த பக்கம் இருக்குது, இந்த பக்கம் அந்த பக்கம் தெளிச்சுனே வருவார். இப்போது எல்லா கூட்டமும் வந்து என்ன பண்ணும், கரெக்டாக சைடில் 2 பக்கமும் எப்படியாவது அந்த தண்ணி மேலே அந்த தண்ணி பட்டோன்னே இவங்க அப்படியே ஃபுல்லாக என்ன பண்ணிவிடுவாங்க, அப்படியே பரிசுத்தமாகிடும் அந்த நிமிஷத்துலேயே அந்த ஹோலி வாட்டர். அதுக்கு போய் எல்லாம் அலை மோதி இந்த பக்கமோ அந்த பக்கமோ நின்று அவர் அப்படியே என்ன பண்ணு வருவார், தெளிச்சிக்கிட்டே வருவார். இந்த மாதிரி யூதர்களுக்குள்ளே நிறைய நம்பிக்கை இருந்தது. தொட்டால் என்ன ஆகிடும், தொடணும் தொடணும் தொடணும், தெய்வ மனிதர்கள் தங்களை தொட வேண்டும். இதே கோபம்தான் நாகமானுக்கும் வந்துச்சு. நாகமான் அங்கேருந்து வந்தான், எலிசா வீட்டுக்குள்ளே வந்து என்ன சொல்கிறாரு, அவனை அப்படியே நேராக போய் என்ன பண்ண சொல்லுங்கள், போய் யோர்தானில் குளிக்க சொல்லுங்கள். நாகமானுக்கு ஒரே கோபம். வந்தேன், அவர் என்னை பார்க்கலை, என்கிட்ட பேசலை, என்னை தொட்டு நீ சுகமாயிடுவ மகனே அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா நாகமானுக்கு ரொம்ப சந்தோஷமாயிட்டு அவர் தொடக்கூட இல்லையே, அப்படியே போக சொல்லிட்டாரே அப்படின்னு சொல்லி தான் நாகமானுக்கு கோபம். இங்கே ஆண்டவரும் அங்கே வராரு, அற்புதம் செய்யறதுக்காக என்ன பண்ணுறாரு, அவர் எழுந்து வரார். ஆண்டவர் எழுந்து நடந்து வரார். மத்தேயுல வாசித்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும். இயேசு அவர்களுடனே கூட போனார், அவன் வீட்டுக்கு போகிறதுக்காக புறப்பட்டு போகிறாரு. ஆனால் அதுக்குள்ளேயே அவன் ஆள் அனுப்பி சொல்கிறான், அவர் வரணும்னு அவசியம் இல்லை, அவர் ஒரு வார்த்தை, அவர் இருக்கிற இடத்துல இருந்து அவர் ஒரு வார்த்தை சொன்னாலே இங்கே இருக்கிற வியாதியஸ்தன் என்ன ஆவான், சுகமாவான். இதை கேட்ட உடனே ஆண்டவருக்கு பெரிய சந்தோஷம். ஹி வாஸ் அமேஸ்டு. அவருக்குள்ள பயங்கரமான ஒரு ஆச்சரியம். இது வரைக்கும் எந்த யூதனுக்குள்ளே கூட இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை நான் பார்க்கலையே, அவ்வளோ பெரிய ஒரு விசுவாசமாக இருக்குது. நான் பேசுனா என் வார்த்தையிலே சுகமாகும் அவன் என்ன பண்ணுறான், விசுவாசிக்கிறான். அங்கே தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ போகலாம், உன் விசுவாசத்தின்படியே ஆக கடவுது. மத்தேயுல வாசித்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும், உன் விசுவாசத்தின்படியே ஆக. நீ எப்படி விசுவாசிச்சோ, நீ விசுவாசித்த மாதிரியே அங்கே ஒரு அற்புதம் நடக்கும். நான் பேசிட்டேன், நீ போகலாம் அப்படின்றார். ஆமேன். ஆகவே ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தையிலே அங்கே அற்புதம் நடக்கும். தேவன் கிட்டத்திற்கு மாத்திரமல்ல, அவர் தூரத்திற்கும் தேவனாய் இருக்கிறார். அப்போ அந்த நூற்றுக்கு அதிபதிக்குள்ளே இந்த 2 விசேஷமான காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், ஒன்று அவனுக்குள்ளே நல்ல தாழ்மை இருந்தது. அவன் தன்னை தாழ்த்தி அவரை உயர்த்துகிறான். ஆக்சுவலாக வர்ஷிப்புங்கிறது அதுதான், வர்ஷிப்புங்கிறது அதுதான். நம்ம ஏன் வந்து முட்டி போடுறோம் தெரியுங்களா, நம்மளை தாழ்த்துறோம். எதுக்காக நம்ம தாழ விழுறோம் தெரியுங்களா, நம்மளை தாழ்த்துறோம் இல்லையா, நம்மளை தாழ்த்துறோம். தேவனுக்கு முன்பாக தாழ்த்தி அவரை உயர்த்தி அவரை கனப்படுத்தி அவரை மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே என்னால் இல்லைப்பா, எல்லாம் உங்களால் தான் அப்படின்னு சொல்லும்போது நம்மை தாழ்த்தி, நம்மளை எவ்வளோக்கு எவ்வளோ தாழ்த்த முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ தேவ சமூகத்தை தாழ்த்தி அவரை உயர்த்துகிறோம். அதுதான் அவருக்கு செலுத்துகிற மகிமை, அதுதான் ஆராதனை. அதான் இவன் சொல்கிறான், நான் ஒன்றுமே இல்லை, நான் ஒரு போர் சேவகன் தான், நான் ஒரு நூற்றுக்கு அதிபதி தான், என்னுடைய அதிகாரம் வேற, என்னுடைய அதிகாரம்லாம் மாம்ச ரீதியானது, ஆனால் உங்களுடைய அதிகாரம் ஆவிக்குரிய அதிகாரம், ஆவிக்குரிய வல்லமை. உங்களால் தான் அதை சுகப்படுத்த முடியும். என்னால் 100 பேரை கொல்ல முடியும், ஆனால் ஒருத்தரை கூட என்னால் என்ன பண்ண முடியாது, சுகமாக்க முடியாது, உயிரடை செய்ய முடியாது. உயிரடைய செய்கிற ஜீவன் உங்ககிட்ட தான் இருக்குது. நீங்கள் வாங்க, நீங்கள் உங்களுடைய பாதம் என் வீட்டில் படுத்துக்கோ, நான் என்ன கிடையாது, நான் தகுதியற்றவன், அதற்கு நான் தகுதியற்றவன். ஆண்டவரே நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லுங்க. ஆமேன். ஆண்டுடைய கரத்தில்
நாம் அற்புதங்களை பெற வேண்டும் என்று சொன்னால் சில காரியங்களை நம்ம தியானிக்கணும் இல்லையா? இந்த நூற்றுக்கு அதிபதி எப்படிப்பட்டவனாய் இருந்தான்? அவன் சாதாரணமாக நம்ம பார்க்குறோம், சாதாரணமாக அவுட்லைனில் பார்த்து ஒரு நூற்றுக்கு அதிபதினு சொன்னால் நமக்குள்ளே வேறு விதமாக ஓடும். முன்னாடியே சொன்னபடி நம்ம எல்லாரையும் ஒரே மாதிரி என்ன பண்ண முடியாது, ஜட்ஜ் பண்ண கூடாது. இவன் ஒரு வித்தியாசமானவன். உண்மையிலே அவன் மிகுந்த தேவபக்தி உடையவனாக இருந்தான். அவனுக்குள்ளே ஒரு விசுவாசம் இருந்தது, அவனுக்குள்ளே ஒரு மனதுருக்கம் இருந்தது, அன்பு இருந்தது, எல்லோரும் சிநேகிக்கிற ஒரு குணம் இருந்தது இல்லையா? யூதர்களையும் சிநேகிக்கிற ஒரு குணம் அவனுக்கு, ஒரு தயவு அவனுக்குள்ளே இருந்தது. அப்படிப்பட்டவனாக இருந்தான். அவனுக்குள்ளே ஒரு தாழ்மை இருந்தது. நான் பெரிய நூற்றுக்கு அதிபதி, நான் யார் தெரியுமா, நான் நூற்றுக்கு அதிபதி அப்படிலாம் இல்லை. நான் நூற்றுக்கு அதிபதி தான், ஆனால் அவர் யார்? அதை விட மேலானவர். இயேசு அதை விட மேலானவர், அவர் அதை விட உயர்ந்தவர். இயேசு கிறிஸ்துவின் கடைசி ட்ரையலில் நம்ம பார்க்கும்போது அங்கே அந்த ஏரோதெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க, ஏரோது பிலாத்து இவங்கெல்லாம் அப்படியே பயங்கரமாக ஸ்டைலாக நின்றுட்டு அப்படியே இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுவாங்க, கேள்வி கேட்டு நிற்பாங்க. சத்தியமாவது என்ன அப்படி இப்படின்னு நிற்பாங்க. இயேசு அவங்களுக்கு பதிலே சொல்ல மாட்டார். இயேசு பாரு, நீனா பரத்திலிருந்து ஒருவனுக்கு அதிகாரம் கொடுக்கப்படாவிட்டால் உன்னால் என்னை என்ன பண்ண முடியாது, என்னை ஒன்றும் செய்ய முடியாது, உன்னால் என்னை தொடக்கூட முடியாது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவார், ரொம்ப தைரியமாக அங்கிட்ட பேசுவார். ஆனால் இந்த நூற்றுக்கு அதிபதி தன்னை முற்றிலுமாய் தாழ்த்தினான். இன்னொரு காரியம் என்னென்னா, அந்த நூற்றுக்கு அதிபதிக்குள்ளே ஒரு நல்ல தைரியம். நூற்றுக்கு அதிபதினாலே தைரியம் இருக்குன்னு தானே பாஸ்டர் அப்படின்னு இல்லை. இந்த தைரியம் வேறு மாதிரியான தைரியம். சில நேரத்தில் அநேக மனிதர்களுக்குள்ளே கூட இன்றைக்கி இல்லாத தைரியம் என்ன தெரியுங்களா, தங்களுக்குள்ளே இருக்கிற விசுவாசத்தை வெளிப்படையாக காண்பிக்க மாட்டாங்க. சில பேர் தங்களுக்குள்ளே இருக்கிற விசுவாசத்தை என்ன பண்ண மாட்டாங்க, வெளிப்படையாக காண்பிக்க மாட்டாங்க. நிக்கதோமு வந்து இயேசு கிறிஸ்துவை பார்க்க வந்தார். எப்போ வந்தார்? நைட்டு வந்தார். யாருக்கும் என்ன பண்ணக்கூடாது, அவர் வர்றது யாருக்கும் தெரிஞ்சுக்கூடாது. தெரிஞ்சிட்டா வெளியில் என்ன ஆகிடும், பிரச்சனை ஆகிடும். நிக்கதோமு, நீ ஏன் அவரை பார்க்க போனேன் அப்படின்னு கேள்விலாம் வந்துடும் இல்லையா? அதனால் நைட்டு யாருக்கும் தெரியாமல் சைலண்ட்டாக வந்துட்டு சைலண்ட்டாக போயிட்டார். ஆண்டவன் அதை பற்றி ஒன்றும் சொல்லல, சரி பரவாயில்லன்ட்டார். அதே மாதிரி இவன் நூற்றுக்கு அதிபதி. இந்த நூற்றுக்கு அதிபதி போய் ஒரு யூத ரபிகிட்ட போய் என்ன பண்ணுறாரு, ஒரு ரிக்வெஸ்ட் பண்ணுறாரு, தன்னை தாழ்த்துறாரு. இந்த செய்தி மற்ற ரோம அதிகாரிகளுக்கு, ரோமன் அஃபீஷியல்ஸ்க்கு, மற்றவங்களுக்கு யாருக்குன்னா தெரிஞ்சா ஐயோ நம்மளை என்ன சொல்லுவாங்க, மற்ற ரோம அதிகாரிகளுக்கோ மற்ற ரோம தலைவர்களுக்கோ அதிகம் தெரிஞ்சதுன்னா தன்னை கூப்பிட்டு என்ன கேட்பாங்க, ஒரு வேளை நம்மளை பதவியை எடுத்துடுவாங்களோ, என்ன ஆகுமோ, அதை பற்றிலாம் அவன் யோசிக்கலை. அவன் தைரியமாக என்ன பண்ணான், நைட்லலாம் வரல, தைரியமாக பகல்லையே வந்து ரிக்வெஸ்ட் என்ன பண்ணுறான், அவன் வைக்கிறான். ஆகவே சில நேரத்தில் இப்படி பயப்படுறவங்க கூட என்ன பண்ண முடியாது, தேவனுக்கு பிரியமானவளாக இருக்க முடியாது. நம்ம கடந்த வாரத்தில் ஒரு சத்தியத்தை தியானித்தோம் இல்லையா, விசுவாசத்தோடு தைரியத்தையும் தைரியத்தோடு ஞானத்தையும். அவனுக்குள்ளே ஞானம் இருந்துச்சா? ஞானமும் அவன் டைரெக்டாக ஃபஸ்ட்டு வரல, யார் அனுப்புகிறான், மூப்பர்களை அனுப்புகிறான். அவனுக்குள்ளே விசுவாசம் இருந்தது, அவனுக்குள்ளே ஒரு தைரியம் இருந்தது, ஞானமாக செயல்பட்டான். அவனுக்குள்ளே ஒரு இச்சை அடக்கமும் இருந்தது. எப்படி பாஸ்டர் சொல்கிறீங்கன்னா, ஆமாம், இச்சை அடக்கம் இல்லாதவனாக இருந்தால் அவன் காசை எடுத்து கடவுளுடைய காரியத்துக்கு செலவு பண்ண மாட்டான். இச்சை உள்ளவன் அவனுக்கு எவ்வளோ கொடுத்தாலும் பத்தாது, எவ்வளோ காசு இருந்தாலும் அவனுக்கே பத்தாது, அவன் செலவுக்கே பத்தாது. இன்னும் வேணும், இன்னும் வேணும், இன்னும் எனக்கு தேவை, இன்னும் எனக்கு பணம் தேவை அப்படின்னு நினைக்கிறவன் தான் யார், இச்சை உள்ளவன். இச்சை அடக்கம் உள்ளவன், எனக்கு இருக்கிறது போதும், நான் இதை எடுத்து தேவாலயத்துக்கு என்ன பண்ணுறேன், கொடுக்குறேன். இந்த நூற்றுக்கு அதிபதி ஒரு விதத்தில் இச்சை அடக்கம் உள்ளவனாக இருந்தான், பொறுமை உள்ளவனாக இருந்தான், தேவ பக்தி உடையவனாக இருந்தான், சகோதர சிநேகம் உடையவனாகவும் இருந்தான், அன்புடையவனாகவும் இருந்தான். ஆமேன். கர்த்தர் நல்லவர். ஆண்டவர் பார்க்குறாரு, நான் யூதருக்குள்ளே கூட நான் என்ன பண்ணல, இப்படிப்பட்டவன் பார்க்கலையப்பா. நான் சொல்கிறேன், வேதத்தில் நீங்கள் 4 சுவிசேஷத்துலையுமே வாசிச்சிங்கன்னா ஆண்டவர் ஆச்சரியப்பட்டாருங்கிற விஷயம் இந்த 2 காரியத்தில் தான் இருக்குது. ஒன்று, இவனை பார்த்து என்ன பண்ணுறாரு, ஆச்சரியப்படுறாரு. இவனுடைய விசுவாசம் பெரியது, இவனுடைய கேரக்டரு ரொம்ப யூனிக்காக இருக்குது, ரொம்ப வித்தியாசமானவனா என்ன பண்ணுறான் இருக்கிற. ஆண்டு ரொம்ப சந்தோஷப்படுறார் இல்லையா, நீ போகலாம், உன் விசுவாசத்தின்படியே ஆக கடவுது என்று சொல்லி அவனை ஆசீர்வதித்து அனுப்பினான். நான் மத்தேயுவில் ஒரு சில வசனங்களை வாசித்து முடிக்கலாம். மத்தேயு 8ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலேருந்து 12வது வசனம் வரைக்கும் வாசிங்க. ஆமேன். இங்கே ஆண்டவர் இன்டைரக்டாக ஒரு மெசேஜை சொல்கிறாரு. 11வது வசனத்தில், அநேகர் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வந்து பரலோகத்திலே
ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களோடு கூட பந்தி இருப்பார்கள். இந்த அநேகர் அப்படின்னு சொல்கிறார் இல்லையா? ஆண்டவர் இன்டெரக்டாக சொல்லுன்னா தெரியுமா? இந்த மாதிரி விசுவாசம் உள்ளவர்கள் தான் அங்கே வரப்போகிறாங்க, தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே வரப்போகிறாங்க. இவங்க தான் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களோடு என்ன பண்ண போகிறாங்க? பந்தி இருக்க போகிறாங்க. மற்றவர்கள் எல்லாம் ராஜ்யத்தின் புத்திரன்னு சொல்லிட்டு, நான் ஆபிரகாமின் சந்ததி, நான் யூதன், நான் பென்யமீன் கோத்திரத்தான், நான் அந்த கோத்திரத்தான், நான் இவன் பெருமை பாராட்டினுக்கிறேன். எவனோ எங்கன்னா போகிறது கிடையாது, வரப்போகிறதே கிடையாது. இப்போத்தி ட்ரெண்டில் சொல்லணும்னு சொன்னால், நான் சிபிஎம்மு, நான் டிபிஎம்மு, நான் பெந்தகோஸ்தே, நான் ஏஜி, நான் ஏசிஏ, நான் அப்படி, நான் இப்படி, இதெல்லாம் பேசினாலாம் நீ பரலோகத்துக்கு வரவே முடியாது. உண்மையிலேயே ஆண்டவர் எதிர்பார்க்கிற அந்த விசுவாசமும், அவர் எதிர்பார்க்கிற அந்த தாழ்மையும், பொறுமையும், அன்பும், தேவ பக்தியும், இச்சை அடக்கமும் இல்லையா, இதெல்லாம் இருக்கிறவன் தான் எங்கே வர முடியும்? பரலோக ராஜ்யத்துக்குள்ளே வர முடியும். மற்றபடி உன் பாரம்பரிய பெருமை பேசினா யாரும் பரலோகத்துக்குள்ளே நுழைய முடியாது. ஆக கடைசியாக ஆண்டவர் ஒரே கேன்சல், நீ போகலாம், நீ விசுவாசித்தபடியே உனக்கு. ஆமேன். நீ என்ன விசுவாசிச்சியோ அப்படியே உனக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும். ஆமேன். அப்படி தேவனுடைய சமூகத்தில் நாம் அற்புதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நாம் விசுவாசத்தோடு அவர் சமூகத்தில் வரணும். ஆகவே இந்த அற்புதத்தில் கூட நம்ம பார்க்கும்பொழுது இந்த விசுவாசம் இது அவனுக்கானதல்ல, அவன் தேவைக்கானதல்ல. நிறைய நேரத்தில் நம்ம விசுவாசத்தை எதுக்கெல்லாம் வைக்கிறோம்? நம்முடைய தேவைகளுக்காக வைக்கிறோம். நான் விசுவாசிக்கிறேன், இந்த ஆண்டு இதை நான் வாங்கி விடுவேன். நான் விசுவாசிக்கிறேன், இந்த ஆண்டு இது எனக்கு நடந்துவிடும். நான் விசுவாசிக்கிறேன், இது எனக்கு கிடைத்து விடும் இல்லையா? ஆண்டவரே, என்ன விசுவாசம் இது? அவன் விசுவாசித்தான். என்ன விசுவாசம்? தனக்காக இல்லை, தன் கூட இருக்கிற வேலைக்காரன் சுகம் அடையணும்னு. நாம் எப்படி விசுவாசிக்கணும்? ஆண்டவரே, இந்த ஆண்டு என் கூட இருக்கிற என் சொந்தக்காரங்க, நண்பர்கள், உறவினர் ரட்சிக்கப்படணும். நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, உம்மால் ஆகும். நான் ஜெபிக்கிறேன், நான் தொடர்ந்து ஜெபிக்கிறேன், நான் விசுவாசத்தோடு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே, நான் விசுவாசத்தோடு தொடர்ந்து நான் ஜெபித்து கொண்டே இருக்கிறேன். நீங்கள் கண்டிப்பாக என் நண்பர்களெல்லாம் ரட்சிப்பீங்க, என் உறவினர்களெல்லாம் ரட்சிப்பீங்க ஆண்டவரே, அண்டை வீட்டாரை நீங்கள் ரட்சிப்பீங்க. நான் விசுவாசத்தோடு நான் தொடர்ந்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. விசுவாசத்தை நம்ம மேன்மையான காரியங்களுக்கு என்ன பண்ணணும்? கொண்டு வரணும். இந்த உலகத்தில் இருக்கிற ஏதோ சில காரியங்களை அடைவதற்காக நம்முடைய விசுவாசத்தை கொண்டு வரதில்லை. மேன்மையான ஆத்துமாக்களை தேவனுடைய ராஜ்யத்தில் கொண்டு வருவதற்கு, அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களை தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே கொண்டு வருவதற்கு, அந்தகார இருளில் இருக்கிற ஆத்துமாக்களை தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே கொண்டு வருவதற்கு, அழிந்து கொண்டிருக்கிற அவனுக்குள்ளே இந்த மனது இருக்கும், சரீர பிரகாரமாக அழிந்து கொண்டிருக்கிற, போராடி கொண்டிருக்கிற தன்னுடைய வேலைக்காரனுக்காக அவன் மனதுருகினான். ஆனால் இன்றைக்கி நம்முடைய மனதுருக்கம் எப்படி இருக்கணும்? ஆவிக்குரிய பிரகாரமாக அழிந்து நரகத்துக்கு போய்கொண்டிருக்கிற ஆத்துமாக்கள் மேலே நாம் மனதுருகி, நாம் அழுது, அவர்களுக்காக நாம் விசுவாசத்தோடு தேவனிடத்தில் பரிந்து பேசுகிறவர்களாக, நாம் மன்றாடுகிறவர்களாக நாம் நிற்போம் என்றால் கர்த்தர் நிச்சயம் நம்மை பார்த்து சந்தோஷப்படுவார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நம்முடைய ஜெபத்திற்கு நிச்சயமாய் கர்த்தர் பதில் தருவார். ஆமென். நீங்கள் ஜெபிக்கிறவங்க ஆண்டவர் ரட்சிப்புக்குள்ள வழி நடத்துவார். ஆமென். விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுங்க, தொடர்ந்து விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுங்க, மனதுருக்கத்தோடு ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் நிச்சயமாக நீங்கள் ஜெபிக்கிற உங்களுடைய உறவினர்கள், நண்பர்கள், அண்டை விட்டார், அவளை யாவரையும் ரட்சிப்புகள் என்ன பண்ணார்? வருவதற்கு கர்த்தர் கிருபை பாராட்டுவார். ஆமென். நாம் யாவரும் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம்.